புதுவரவு பார்வையாளர்களுக்கு வணக்கம். அதிமுகவில் காட்சிகளும் மாறப்போகுது, தமிழகத்தில் ஆட்சியும் மாறப்போகுதுங்கிறது தான் தற்போது பரபரப்பாக ஒரு ட்ரெண்டாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்க முடிகிறது. 2026 செங்கோட்டையன் தான் முதல்வர் வேட்பாளராக களம் இறக்கப்பட போகிறார் அப்படிங்கிறது. எடப்பாடி பழனிசாமி ஓரங்கட்டப்பட போகிறார். செங்கோட்டையன் உள்ளே ஒரு பெரிய அளவில் இடம் பிடிக்க அமித்ஷா தேர்தல் களம், தேர்தல் அட்டாக் அப்படிங்கிற பெரிய வியூகத்தோட 2026 பரபரக்கும் அரசியல் சூழல். தமிழகத்தில் பாஜக தலைமையிலான கூட்டணியா அதிமுக தலைமையிலான கூட்டணியா அப்படிங்கிறத விட அதிமுகவை பாஜகவுடன் இணைத்து பெரிய அளவில் ஒரு மெகா கூட்டணியை அமைக்கணும், திமுகவை வீழ்த்தணுங்கிறது தான் மிகப்பெரிய அஜெண்டாவாக இருக்கிறது. இதற்கு முட்டுக்கட்டையாக இருப்பது எடப்பாடி பழனிசாமி. அதிமுகவையும் ஒன்றிணைக்க மாட்டுகிறாரு, பாஜக கூட்டணியோட அதிமுகவையும் சேர்க்க மாட்டுகிறாரு. இப்படி இருக்கிற போது எடப்பாடி பழனிசாமி ஒட்டுமொத்தமாக ஓரங்கட்டலாம். இங்கே களத்தில் செங்கோட்டையனை முன்னிறுத்தலாம். இவர் மூத்த தலைவர், முன்னாள் அமைச்சர். எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்களுடைய ஆசி பெற்று அவருடைய வழிகாட்டுதலில் வளர்ந்த செங்கோட்டையனை முன்னிறுத்தலாம் அப்படிங்கிறதுனால அமித்ஷாவுடைய மிகப்பெரிய அஜெண்டாவாக இருக்கிறது. இதற்கு பாஜகவும் அதிமுகவும் ஒரு பெரிய ஒரு ஆலோசனையின் அடிப்படையில் இறுதிக்கட்ட முடிவு எட்டப்பட்டிருக்கிறது. அதிமுக பாஜக கூட்டணி அமைக்கிறதுல ஒரு தெளிவான முடிவு எடுக்கப்பட்டு இருக்கிறதுங்கிற தகவலும் வருது. நிர்வாகிகள், சீனியர்கள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய அளவில் அதிருப்தியில் இருக்கிறதும் நம்மளால் பார்க்க முடிகிறது. சமீப நாட்களாக செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமியை எந்த விதத்திலையும் ரெஸ்பான்ஸ் பண்ணலை, எந்த விதத்திலையும் ஒரு மரியாதை கொடுக்குற வகையில் அவர் கடந்து செல்கிறார். இப்போ கூட சட்டமன்ற கூட்டத்தொடரில் கூட எந்த அளவுக்கும் செங்கோட்டையன் அதிமுக தொண்டர்கள் இருக்கிற இடத்துல, எடப்பாடி பழனிசாமி வர்ற இடத்துல எந்த விதமான ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்காமல் அவர் தனியாக செல்வதும், சபாநாயகரை சந்தித்து பேசுவதும் ஏதோ ஒரு மனக்கசப்போடு இருக்கிறது நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த அடிப்படையில் அண்ணாமலை 2026 சட்டமன்ற தேர்தலில் செங்கோட்டையின் முதல்வர் வேட்பாளரை நிறுத்துறதுக்கு அண்ணாமலையும் ஒப்புக்கொண்டு விட்டார். அமித்ஷா பார்ப்பா, நீ செங்கோட்டையனை முன்னிறுத்து, அவர் தான் முதல்வர், அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர், நீ இதுக்கு எதுவும் தடையாக இருக்கக்கூடாது, அவருக்கு நீ ஆதரவாக தேர்தல் பிரச்சாரம் செய்யணும் அப்படின்னு அண்ணாமலைக்கு ஒரு மிகப்பெரிய கட்டளையை அமித்ஷா போட்டிருக்கிறாரு. இந்த அடிப்படையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி முதல்வர் வேட்பாளராக களம் இறக்கப்பட போகிறவர் செங்கோட்டையன். இந்த செங்கோட்டையன் களம் இறக்கப்பட்டால் அண்ணாமலை தேர்தல் பிரச்சாரத்தை அடித்து தூள் கலப்ப போகிறார் அப்படிங்கிறது பெரிய அளவில் பார்க்க முடிகிறது. 2029 3 ஆண்டுகள் முதலமைச்சராக செங்கோட்டையன் அவர்கள் இருப்பார். அதன் பிறகு ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிற ஒரு விஷயத்தை அமல்படுத்தப்பட்டால் அதன் பிறகு ஒரு தேர்தல் வரும். அந்த தேர்தல் நேரத்தில் அண்ணாமலை முதல்வர் வேட்பாளராக நிறுத்துவதற்கும் அதிமுகவில் கூட்டணி நிலைப்பாடு மாறுகின்ற போது பாஜக எடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதிமுக, பாஜக, அமமுக, நாம் தமிழர் கட்சி ஆதரவில் இருப்பாங்க. புதிய தமிழகம், ஐஜேகே, தேமுதிக இப்படின்னு வரிசையாக பல கட்சிகளை மெகா கூட்டணிகளாக உருவாக்குவதற்கு பல்வேறு வியூகங்கள் வகுக்கிறாங்க. இதில் இன்னொரு குறிப்பாக ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். அதிமுக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர், மூத்த தலைவர் செங்கோட்டையனுக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்பு இருக்குது. தொண்டர்கள் மத்தியிலும் சரி, சீனியர்கள் மத்தியிலும் சரி. அவர் சொன்னால் கேட்பதற்கு ஆள் இருக்கிறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறேன்னா, கட்சியினுடைய தலைமை நான் தான், கட்சியினுடைய பொதுச் செயலாளர் நான் தான். அப்படி இருக்கின்ற போது எனக்கு எல்லாரும் என் பின்னாடி இருக்கிறாங்க, நான் சொன்னால் கேட்பாங்க, என் கட்டுப்பாட்டை மீறி போக மாட்டாங்கங்கிற மிகப்பெரிய நம்பிக்கையில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். ஆனால் இதையெல்லாம் உடைப்பதற்கு பல்வேறு கட்ட வியூகங்களை பாஜக மேற்கொள்கிறாங்க. இதை கையில் எடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஆயுதமாக செங்கோட்டையனை அவர்களை கையில் வச்சிட்ருக்கிறாங்க. அதனால தான் கடந்த சில வாரங்களாக செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் மிகப்பெரிய ஒரு முட்டல் மோதல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. எனக்கு கட்சியில் ஒரு சீனியர் லீடராக இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி யாரையும் மதிக்க மாட்டேங்கிறாரு. யாரையும் மதிக்காத எடப்பாடி பழனிசாமி, மக்கள் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமியை புறக்கணிப்பார்கள் அப்படிங்கிறது சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவில் கருத்துக்களாக வருகிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு கொடுக்குறவங்க யார் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கிறவர்கள் எடப்பாடி பழனிசாமியை
அவர்களுடைய பேச்சை கேட்டு நடக்கக்கூடிய தொண்டர்கள் மட்டும்தான் அவருக்கு ஆதரவாக இருக்கிறதாக பார்க்க முடிகிறது. ஆனால் ஒட்டுமொத்தமான தொண்டர்களுடைய மனநிலையும் ஒரு மிகப்பெரிய குழப்பமான ஒரு சூழலாக இருக்கிறது. ஒருவேளை தலைமை மாறுகின்ற போது, காட்சி மாறுகின்ற போது, அதிமுக இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் மாறுகின்ற போது தொண்டர்கள் உற்சாகமடைவார்கள். செங்கோட்டையன் தான் தலைமைக்கு வரப்போறாரு, செங்கோட்டையன் தான் முதலமைச்சர் வேட்பாளராக வரப்போறார் அப்படின்னு ஒரு செய்தி அதிகாரப்பூர்வமாக வந்தால் அதிமுக தொண்டர்கள் மத்தியில் ஒரு எழுச்சி ஏற்படும், ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும், தொண்டர்கள் மத்தியில் ஒரு ஒற்றுமை ஏற்படும், நிர்வாகிகள் மத்தியில் ஒரு பெரிய அளவில் ஒரு நம்பிக்கை ஏற்படுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அடிப்படையும் இந்த இடத்துல பார்க்க முடிகிறது. இப்போ சீனியர்கள் என்ன நினைக்கிறாங்க, பெரும்பாலும் செங்கோட்டையன் வரட்டும், அவர் தானேங்க சீனியரு, அவர் பின்னாடி நம்ம போகலாம் அப்படின்னு ஒரு கட்டம் நினைக்கிறாங்க. ஆனால் அடுத்த கட்டமாக அதிமுகனுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அடுத்த மூவ் பண்ணிட்டு ஒரு வச்சிருக்கிறார். நெக்ஸ்ட் மூவ் என்ன எடப்பாடி பழனிசாமி இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை கட்டி விட்டுட்டு இவங்க வேற ஒரு பிளான் பண்ணுறாங்க, இதை விடக்கூடாது, சரி அவங்க சொல்கிற மாதிரியே நம்ம கேட்டுடுவோம் அப்படின்ற களத்திலையும் இறங்குவதற்கும் எடப்பாடி பழனிசாமி தயாராக கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எப்படி அவர் களத்தில் இறங்கி நான் விட்டு கொடுக்குறேங்க, அதிமுக ஒன்றிணைக்கிறேங்க, எல்லாரையும் சேர்ந்து நம்ம செயல்படலாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னாலும் கூட அதை டெல்லி அமித்ஷா கேட்பதற்கு தயாராக இல்லைங்கிற ஒரு அதிரடியான திகிலை ஏற்படுத்தக்கூடிய செய்தியாகத்தான் பார்க்க முடிகிறது. நீங்கள் ஒத்து வந்தாலும் சரி, ஒத்து வரலாம் சரி, கொஞ்சம் ஓரமாக நில்லுப்பா, நீ செங்கோட்டையன் தாம முதன்மையான நபராக நாங்கள் பார்க்குறோம், அவர் தாங்க முதலமைச்சர் வேட்பாளர், அவர் தாங்க அதிமுகனுடைய தலைமையாக மாறப்போகிறாரு அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு அஸ்திரமான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்தை பாஜக முன்னெடுக்கிறாங்க. இதற்கு பாஜக அதிமுக இருக்கக்கூடிய முக்கிய சீனியர்கள் அவர்களுடைய ஆலோசனை அடிப்படையில் இந்த விஷயம் இறுதி செய்யப்பட்ட ஒரு சூழலாக பெரும்பாலும் பாஜக அதிமுக கூட்டணி உறுதிப்பட்ட செய்தியாக வந்து கொண்டிருக்கிறது. இது கடந்த சில வாரங்களாகவே பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைக்க போதுங்கிறது மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு வரக்கூடிய பொருளாக இருக்கிறது. சமீபத்தில் கூட ஒரு தனியார் நிகழ்ச்சியில் கூட செங்கோட்டையன் அவர்கள் ஒரு மனக்குமுறலாக ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். எனக்கு இக்கட்டான சூழல் இருக்கிறது, நான் எதை பேசினாலும் அதை திரித்து ஊடகங்கள் வேறு மாதிரியாக போடக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது, நான் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறேன், என்னுடைய பாதை நேர்மையானது, நான் விடுவேன் என்று நினைத்தாயோ, நான் ஒருபோதும் வீழ்ந்து விட மாட்டேங்கிற தோணியில் செங்கோட்டையன் அவர்கள் பேசியிருப்பார். நான் செல்கின்ற பாதை நேர்மையான பாதை, நான் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் சரியானது, நான் ஒருபோதும் தோல்வி அடைந்து விட மாட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அடுத்த கட்ட நகர்வுகளை செங்கோட்டையன் முன்னெடுக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிகிறது. இதனால தான் பல்வேறு நிகழ்ச்சிகளில் எடப்பாடி பழனிசாமியை ஓரங்கட்டப்படுவதற்கு இது ஒரு எக்ஸாம்பிளாக போய்கொண்டிருக்கிறார் செங்கோட்டையனுங்கிறதா நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. எது எப்படியாக இருந்தாலும் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் நாம் பலமான ஒரு மெகா கூட்டணியாக அமைத்தால் மட்டும்தான் வீழ்த்த முடியுங்கிற ஒரு மிகப்பெரிய பிளான் போட்டதனால அடிப்படையில் தான் இதற்கு முட்டுக்கட்டையாக எடப்பாடி பழனிசாமி இருந்து கொண்டு தான் இருப்பார். கடைசி நேரம் வரைக்கும், தேர்தல் நெருங்குற நேரம் வரைக்கும் அவர் பல இடையூறுகளை செய்து கொண்டே இருப்பார். தற்போது அவர் இந்த விஷயத்துக்கு மட்டும் அவர் வேணாம், அதிமுக இருப்பார், ஆனால் ஓரங்கட்டப்படுவார். பொறுப்பில் இருந்து ஓரங்கட்டப்பட்டு நிர்வாகிகள், அதாவது எஸ்பி வேலுமணி, தங்கமணி உள்ளிட்ட பல்வேறு முக்கிய சீனியர்களை வைத்துக்கொண்டு செங்கோட்டையனுக்கு முழு ஆதரவை கொடுத்து அவரை முதல்வர் நாற்காலியில் உட்கார வைப்பதற்கு பாஜகவுடன் அதிமுக கூட்டணி ஏற்படுத்தி இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை அரங்கேற்றுவதற்காக அதிமுகனுடைய சீனியர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி தான் தற்போது பரபரப்பாக போய்கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி நெக்ஸ்ட் மூவ் என்னவாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறீங்க, நம்மளும் ஒன்றிணைந்து செயல்படலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னால் அதிமுக இருக்கக்கூடிய சீனியர்கள் அதை ஒற்றுக்கொள்வார்களா, இல்லை செங்கோட்டையனை முதன்மைப்படுத்தி முதல்வர் வேட்பாளராக நிறுத்துவார்களா, அல்லது காட்சிகள் மாறுமா, தமிழகத்தில் 2026 ஆட்சி மாறுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.